வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா பீச்சில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம் இது. ஸோ சென்னை மெரினா பீச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு சிலைக்கு முன்னாடி தான் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்காக இங்கே நிறுவப்பட்ட சிலை. சரி, இந்த சிலையில் என்ன சிறப்பு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இன்றைக்கி சிலையின் கதையில் அதை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய சிலையினுடைய அந்த அடிப்பகுதி. ஸோ இந்த சிலைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 1968 வருஷம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்த சிலை வந்து திறக்கப்பட்டது. 1964 திரு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திறக்கப்பட்ட சிலை இது. இந்த சிலையை திறந்து வச்சவர் மு வரதராசனார். அன்னைக்கு உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு, 2ஆம் தமிழ் மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டுக்கு பிறகாக இந்த சிலை இங்கே திறக்கப்பட்டிருக்குங்க. சென்னை மெரினா பீச் அப்படிங்கிறது வந்து நிறைய மக்கள் கூடுற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பல்வேறு காரணத்துக்காக சென்னைக்கு வர்றவங்க அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மெரினா பீச்சை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கம். அப்படி வரக்கூடிய இந்த மெரினா பீச்சில் இந்த காமராஜர் சாலையில் எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குது. நம்மளே இதுக்கு முன்னாடி கண்ணகி சிலையை பற்றி நாம் இந்த இடத்துல இருந்த கண்ணகி சிலை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த பாரதிதாசன் அவர்களுடைய சிலை இருக்குது. இதுவும் ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த சிலைகள்லாம் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அப்படி சுற்றி பார்க்கும்போது கேஷுவலாக வர்றவங்க கூட இங்கே சிலையை பார்த்து இவர் யார், எதுக்காக இந்த சிலை திறக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்கல்ல. அப்போ 4 விஷயம் தெரிஞ்சுப்பாங்கல்ல. அதுக்காக தான் பாரதிதாசன் அவர்களை பற்றி சொல்லணுன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பாரதியாரனுடைய ரொம்ப தீவிரமான ஒரு விசுவாசி, ஒரு சிஷ்யர் அவர். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான எழுத்துக்கள், பெண்ணுரிமைக்காக, விடுதலைக்காக, ஒரு மாடர்னான தமிழ்நாடு எப்படி இருக்கணும், மாடர்னான இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்து பாட்டு மூலமாக சொன்னவர் அவர். இந்த பக்கம் வர்றவங்க, பல்வேறு ஊர்லேருந்து வர்றீங்க, வர்றவங்க, சுற்றி பார்க்குறவங்க, அப்படியே அவங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காட்டினீங்க அப்படின்னா பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக அவங்க மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிரும். மீண்டும் ஒரு இம்பார்ட்டண்டான சிலை, அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான கதையை பற்றி உங்களுக்காக பேசுகிறேன் நான். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வசந்த் நியூஸினுடைய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வசந்த் செய்திகளுக்காக கார்த்திக் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் சந்துரு, சுரேஷ்.